முழுக்க முழுக்க கண்ணாடி கோபுரங்களே பார்த்துட்டு இருந்த துபாய் பயணத்துல அதோட ஓஜி பாலைவனத்தை பார்க்க வாய்ப்பு எடுத்து டெசர்ட் சஃபாரியை உள்ளடக்கிய வீடியோ தான் நண்பர்களே இது. இந்த பிளானோட சிறப்பம்சமே துபாயில எங்க இருந்தாலும் ஸ்டேக் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. லேண்ட் குரூசர் வண்டி சும்மா காலமாடு மாதிரி இருக்கும். பாகிஸ்தானை சேர்ந்த இந்த அன்பு சகோதரர் தான் அன்னைக்கு நம்மளை அழைத்து சென்றது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பயணம் அந்த மணல் மேடை திட்டுக்கு அழைச்சிட்டு போக அங்க காமனா ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ரெஸ்ட் ரூம்ஸோட இருக்கும். அங்க போட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற ஷால் துண்டுலாம் 1000 ரூபாய்க்கு சொல்லி விற்பாங்க. கரும்பு சார்லாம் நம்ம ஊர் வரைக்கும் 250-300 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. ஒட்டக சவாரி இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூடட். இது தப்புன்னு நினைச்சா என்ன மன்னிச்சிருங்க. இதே இடத்துல தான் அந்த பறக்கணும் தறக்கணும் நடக்கிற டியூன் பேசிங் நடக்கும். இதுக்கு நான் புக் பண்ண பிளான்ல இன்க்ளூடட் இல்லன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டைம்ல சரியான தலைவலி வேற. எதுக்கு காசும் கொடுத்து வலுக்கட்டாயமா இதுல போய்கிட்டு நான் போகல. டெசர்ட் சஃபாரி போறதுக்கு முன்னாடி வண்டி காத்தெல்லாம் பாதி இறக்கி விட்டுட்டு தான் வண்டி எடுப்பாங்க. மணல் திட்டுகள்ல வண்டி சரமாரியா போகும். ஆனா உள்ள இருக்கிற நமக்கு பெரிய அளவுல எந்த தாக்கமும் இல்லாத மாதிரி வண்டி ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, பெருசா ரூம்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து சஃபாரி செய்யற அளவுக்கு இதுல பெருசா ஒர்த் இருக்கான்னு தோணுச்சு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதுல நடுவுல பாலைவனத்துல வண்டியை நிறுத்தி சாண்ட் ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ற ஆப்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. சுத்தி முத்தி பார்த்தா புர்ஜ் கலிஃபா கூட தெரியாது. வெறும் மண்ணும் இதுக்காக வந்த வண்டியை மக்களும் மட்டும் தான் தெரிவாங்க. பட் எனக்கு உடம்பு நல்லா இருந்தா இந்த டியூன் பேசிங் ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்தது. அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் பார்பிக்யூ டின்னர் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. போகிற வழியே லோக்கல் அரேபியர்களோட தனி வீடுகளை நீங்க பார்க்கலாம். இதுலயும் பிரீமியம் பேக்கேஜ்க்கு ஒரு செக்ஷன், நார்மல் பேக்கேஜ்க்கு ஒரு செக்ஷன் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ண எல்லா வசதியும் அங்க இருக்கும். இதுல சரக்கும் அடங்கும். ஆனா தனியா பே பண்ணணும். இந்த கோக் மட்டும் அன்லிமிட்டட் ஃப்ரீ. ஸ்நாக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பக்கோடா, அதுக்கப்புறம் புஃபே ஸ்டார்ட் ஆச்சு. அங்க வெஜ் நான்வெஜ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். சிக்கன் பார்பிக்யூ தவிர எதுவுமே எனக்கு திருப்தி அளிக்கல. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேக்கேஜ் அல்லது கம்பெனினால கூட இருக்கலாம். கலாச்சார நடனங்கள் இந்த போர்ஷன்லாம் நீண்ட ஸ்ட்ரெச்ல ஆடிட்டே இருந்தாங்க. அரேபிய பாடலுக்கும் அசாத்திய ஆற்றலுக்கும் ஒரு உணர்வுபூர்வமான அனுபவத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபயர் டான்ஸ் எல்லாம் பண்ணி கடைசியா துபாயில் அமைக்கப்பட்ட ஒரு தீப்பற்றும் அம்சத்துல கொளுத்து விட்டு மகிழ்விப்பாங்க. ரிட்டன் நம்மள தங்கியிருந்த இடத்துக்கே இறக்கி விட்டாங்க. மறுநாள் அதிகாலை ஆகப்பெறும் சம்பவத்தை சற்றும் எதிர்பாராது நாளை தொடங்கினான் வீரன். அது அடுத்த வீடியோல வரும். அதுவரை நன்றி, வணக்கம்.